இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இது ரமலான் காலத்தில் தொழப்பட்டால் அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? தராவீஹ் என்று சொல்லுவோம். ரமலான் காலத்தில் இந்த இரவு தொழுகை தொழப்பட்டால் தராவீஹ். பொதுவாக இந்த தொழுகைக்கு சொல்றது கியாமுல் லைல். எல்லா காலத்திற்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய பேர் என்னென்றால் கியாமுல் லைல். இந்த தொழுகை தான் தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் என்றதும் இரவு தொழுகை தான். இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரவு தொழுகைக்குரிய நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுது? ஆரம்பிக்கிற நேரம் இஷாவுடைய சுன்னத்து 2 ரக்காத் இருக்கே, அந்த 2 ரக்காத்தையும் தொழுவதில் இருந்து நேரம் ஆரம்பிக்கிறது. எப்ப முடியும்? சுபஹுக்கு அதான் சொல்லுவதற்கு முன்னால் அந்த நேரம் முடியும். இதுக்குள்ள தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகையில் சிறந்த முறை, அதாவது சிறந்த நேரம் என்னன்னு கேட்டால் இரவின் 3வது பகுதியில் தொழுவது. ஏன் அந்த நேரம் சிறப்பாகிறது என்று கேட்டால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கீழ்வானத்திற்கு இறங்கி ஹல் மின் ஸாயிலின் ஃபஅதி, என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா, தர வந்திருக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரம் தான் இரவின் 3வது. அப்ப நீங்க இரவு 3 பகுதியை டிவைட் பண்ணலாம். உதாரணமா இரவு 12 மணியை கொண்டது என்று சொன்னால் 8 மணித்தியாலம் மகரிப் தொழுகையிலிருந்து 8 மணித்தியாலம் போனதுக்கு பிறகு 3வது பகுதி ஸ்டார்ட் ஆகும். ஒருவர் தொழுது விட்டு தூங்கக்கூடாது என்கிற சட்டமும் இல்லை, தூங்கித்தான் தொழ வேண்டும் என்கிற சட்டமும் இல்லை. சிலர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. என்றால் இரவு தொழுகையை 3வது பகுதியில் தொழணும் என்றால் தூங்கி எழும்பித்தான் தொழணும் நினைப்பாங்க. அப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்டிஷன் நமக்கு போடல. இப்ப நீங்க சில நேரங்களில் பயணம் போறீங்க, வீட்டுக்கு வந்து சேரும் போது 4 மணி 5 மணி தான் பாங்கு சொல்ல போகுது. இப்ப உங்களுக்கு வண்ண ஒரு தாராளமாக நீங்கள் தொழ, இரவு முழுக்க தூங்கல, எனவே எனக்கு தஹஜ்ஜத் தொழுகை கிடையாது இல்லாமல் இல்லை. நீங்கள் மிக சிறப்பான நேரத்தில் இருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் தொழலாம். எத்தனை ரக்காத் தொழணும் என்று கேட்டால் இரவு தொழுகையில் எத்தனை ரக்காத் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரைட்? இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடு வாரத்துக்கு காரணம் என்றால் இதுல ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல். இரவு தொழுகை 2 தொழப்படும். நீ சுபஹு தொழுகை வந்துவிடும் என்று பயந்தால் 1 ரக்காத்தை கொண்டு போதுமாக்கிக்கொள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல நம்பர் லிமிட் பண்ணல. இந்த ஹதீஸ் நல்லா புரியுங்க நான் சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பரை லிமிட் பண்ணாம இரவு தொழுகை 2 தொழப்படும். சுபஹுக்கு பயந்தால் 1 ரக்காத்தை கொண்டு தொழுகையை முடித்துக்கொள், வித்திராக 1 ரக்காத்தை ஆக்கிக்கொள் என்று சொல்றாங்க. இப்ப இதை வைத்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2 தொலை சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எனவே இரவு தொழுகைக்கு எத்தனை ரக்காத் என்ற ஒரு லிமிட் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய இஜ்திஹாதுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு கூலி கிடைக்கும். இது இஜ்திஹாதோடு சம்பந்தமானது. அவர்களுடைய இஜ்திஹாதுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு கூலி கிடைக்கும். அவர்களை நம்ம இந்த கருத்தை சொன்னாங்க, நீங்க பித்அத்வாதிகள், நீங்கள் வழிகேடர்கள், நீங்கள் நரவாசிகள் என்றெல்லாம் அவசரப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம இன்னும் டீப்பா பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ், ரமலானும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அவர்கள் 11 விட அதிகமாக தொழவில்லை என்று வருகிறது. அப்ப இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை அதிகமாக அவதானித்தவர்கள், என்ன கூட அவர்களோடு இருந்தவர்கள். அந்த வகையில நம்ம என்ன புரிகிறோம் என்று கேட்டால் இந்த விஷயத்தில் இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை விஷயத்தில் மிகச்சரியான கருத்து எது? 11. 11க்கு உள்ள இவ்வளவும் தொழலாம். 2 ரக்காத் தொழுவ டைம் கிடைச்சா 2 ரக்காத், 4 ரக்காத் தொழ கிடைச்சா 4 ரக்காத், 6 ரக்காத் உள்ள அளவுக்கு டைம் கிடைச்சா 6 ரக்காத். கடைசியில் 1 ரக்காத்தோ அல்லது 3 ரக்காத்தோ வித்திராக தொழுது கொள்வது, ஒற்றைப்பட 3 ரக்காத் தான் அதிகமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். வித்திராக 3 ரக்காத். அப்ப 2 2 2 2 8 தொழுதுட்டு கடைசியில 3 தொழுவது.